India, where millions are blessed through the ministry of Dinakarans, love and compassion flows as the Holy Spirit of God Almighty works through them. Miracles of deliverance, prophetic utterances, healing and comfort, which the multitude have witnessed here in India, now awaits you. He came to comfort all who mourn. Yes, surely Jesus Calls is a ministry of prayer, restoring God's light into the lives of millions. Peace will flow into you by His power. Here now are the Dinakarans to minister to you. எனக்கு கொடுத்த வேத வசனத்தை 2 தீமோத்தேயு 2:13 என்ற வேத பகுதியில் நீங்கள் காணலாம். 2 தீமோத்தேயு 2:13 அது சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் உண்மை இல்லாதவர்கள், தேவன் உண்மை உள்ளவர். ரோமர் 3:4 பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே சத்தியபரர், வேறு எந்த மனுஷனும் பொய்யன். அவர் ஒருவர்தான் முற்றிலும் உண்மை உள்ளவர். சத்தியபரர் என்பதன் பொருள் அதுதான், முற்றிலும் உண்மை உள்ளவர். எந்த மனுஷனும் பொய்யன்தான். நான் ஒரு வங்கியில் பல ஆண்டுகள் வேலை பார்த்து வந்தேன். மிக உயர்ந்த பதவியில் இருந்தேன். எனக்கு கீழே 700 அலுவலகங்கள் இருந்தன. எனவே தினமும் நான் அலுவலகத்திற்கு போனால் ஏராளமான மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனுவை வைத்து கொண்டு நிற்பார்கள். என் வேலையை பார்க்கவே முடியாது. எனக்கு கீழே ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர் இவர்கள் வந்து என் வேலையை கெடுக்காமல் பார்த்து கொள்வார். ஒரு நாள் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸில் இருந்து 7வது மாடியிலிருந்து நான் புறப்பட்டேன். அவசரமாக வெளியே போக வேண்டும். வெளியே கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நான் அவரிடம் சொன்னேன், அவர் பெயர் கோவிந்தன் என்று வைத்துக்கொள்வோம். கோவிந்தன், நான் இப்பொழுது புறப்பட்டால்தான் பிளேனை பிடிக்க முடியும். எனவே சரியாக வைத்திருங்கள், அந்த லிஃப்ட்டுக்கு எதிரே நில்லுங்கள் என்று சொன்னேன். 7வது மாடியிலிருந்து 1வது மாடிக்கு இறங்கி வந்தேன். வெளியே வந்த பொழுது ஒருவர் அவசரமாக உள்ளே நுழைந்தார். என்னுடைய அந்த இளம் அதிகாரி கேட்டார், ஐயா என்ன வேண்டும், யாரை பார்க்க வேண்டும்? அவர் சொன்னார், நான் மிஸ்டர் டிஜிஎஸ் தினகரன், அவரை டெவலப்மெண்ட் மேனேஜர் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் தான் எதிர நிற்கிறேன். கோவிந்தன் சொன்னார், ஓ அப்படியா, நீங்கள் லிஃப்டில் ஏறி 6வது மாடியில் போய் அவர் அலுவலகத்தில் உட்காருங்க, நான் பின்னாலேயே வரேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதான் வேலை. தேடி வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பார். அடாடாடா இப்போ தானே போயிட்டார், உள்ளே தான் இருப்பேன், இப்போ தானே வெளியில் போயிட்டார் என்பார். ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் ஒரு நாளைக்கு காலையில் ஆரம்பித்தேன்னா 100 பொய் சொல்கிறேன், ஆனால் 100க்கு மேலே சொல்கிறதில்ல, லிமிட் பண்ணிக்கிடுவேன், 100 தான். இந்த வருஷ கடைசியில் எனக்கு 10 நாள் லீவு கொடுக்கணும். நான் போய் கங்கையில் மூழ்கி இந்த பாவத்தை எல்லாம் போக்கிட்டு வரணும் என்பார். எந்த மனுஷனும் பொய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், சத்தியபரர், சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசவே மாட்டார். ஒரு விசை நான் குவைத் நாட்டிற்கு போக வேண்டியதாக இருந்தது. பம்பாய் போனேன். இரவு எனக்கு பிளேன். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், குவைத் போகிறீர்கள், அப்படியே போய் இஸ்ரவேல் நாட்டை பார்த்து வந்து விடுங்கள் என்று. அப்பொழுது இஸ்ரவேல் ஸ்தானிகர் ஆலயத்திற்கு
விசாவுக்காக ஃபோன் பண்ணினேன். நேரடியாக அந்த ஸ்தானிகரை எடுத்தார். நான் விஷயத்தை சொன்னேன். நான் இந்த ராத்திரி போக வேண்டும் ஐயா, எனக்கு உடனே விசா வேண்டும் என்று. உடனே வாருங்கள், தருவேன் என்று சொன்னேன். அதே போல் புறப்பட்டு போனேன். முதல்ல உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டான். பிறகு அவர் பேரை சொல்லி உள்ளே போனேன். அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இருந்தார். அவர் சொன்னார், விசா அப்ளை பண்ணி 1 மாதம் கழித்து தான் சார் விசா கொடுப்போம் என்றார். நான் சொன்னேன், இல்லையே அம்பாசிடர்கிட்ட பேசினேனே. அவர் வர சொன்னார். 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட். அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் வந்தார். இவர் எந்திரிச்சு நின்னார். அதிலே விளங்கிக்கிட்டேன், இவர் தான் அம்பாசிடர். அவர் கேட்டார், என்ன கலாட்டா என்றார். இந்த ஆள் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பேசினதாகவும் நீங்கள் விசா உடனே தருவதாகவும் சொன்னீர் என்று. அவர் என்னை பார்த்த, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். என் பெயரை சொன்னேன். ஆமாம், அவர் என்னிடம் பேசினார், நான் சரி என்று சொல்லிவிட்டேன், கொடுத்து விடுங்க என்று சொல்லி போய்விட்டார். அந்த மனிதன் அழுது கொண்டே சொன்னார். அதை போல நம்முடைய தேவன் சத்தியப்பரன். எந்த மனுஷனும் பொய்யன், நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய உண்மை என்பது எப்படிப்பட்டது? இந்த உண்மைக்கும் மனிதனுடைய உண்மைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. சங்கீதம் 89:2 பாருங்கள். தேவன் வானங்களில் உன்னதமான ஸ்தலங்களில் தன்னுடைய உண்மையை ஸ்தாபித்திருக்கிறார். தேவன் கொடுக்கும் எந்த ஆசீர்வாதமும் விண்ணுலகில் இருந்து இறங்கி வருகிறது, அது தெய்வீகமானது. யோபு 25:2 சொல்கிறது, தேவன் உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறாராம். ஆகவே தேவன் கொடுக்கும் உண்மை, தேவன் கொடுக்கும் சமாதானம், இவைகள் எல்லாம் இணையற்றவைகள். எனவே தான் புலம்பல் 3:23 வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய உண்மை மிக 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 பெரிதாயிருக்கிறது. ரோமர் 3:3 சொல்லுகிறது, நம்முடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் கூட்டி ஒன்று சேர்த்தாலும் தேவனுடைய உண்மைக்கு எதிராக நிற்க முடியாது. தேவனுடைய உண்மை நம்முடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றுக்கு முன்பதாய் தலை குனிவதே இல்லை. தேவனுடைய உண்மையை நம்முடைய அவிசுவாசம் அவமாக்குமோ முடிவதே இல்லை. ஒரு நாள் அவர் தன்னுடைய உண்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார், கொஞ்சம் கூட மாற்ற மாட்டார். ஒரு தடவை நான் டெல்லி போயிருந்த பொழுது பிரைம் மினிஸ்டரை சந்தித்தேன். அப்பொழுது அவர் என்ன காரியத்திற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். ஐயா, இந்த ஆஃபீஸில் இந்த பேப்பர் பெண்டிங் இருக்கிறது, நான் போகிறேன் என்று சொன்னேன். நான் முதலாவது ஃபோன் பண்ணுகிறேன், பிறகு போங்கள் என்றார். அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தார், அவர் எடுக்கவே இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் போகாதீர்கள், நாளை காலை 9 மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், எத்தனை மணிக்கு நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று, அப்பொழுது போனால் போதும் என்று சொன்னேன். நானும் என் மகனும் வெளியே வந்தோம். என் மகனிடம் சொன்னேன், பிரைம் மினிஸ்டராவது நம்மளை நினச்சி நாளை காலையில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவதாவது, இப்படி தாண்டா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க, நம்ம வேறு வழியை தான் பார்க்கணும், நாளை பார்ப்போம் என்று சொல்லி போய்விட்டேன். அடுத்த நாள் காலை வந்தது, சரியாக 9 மணிக்கு ஹோட்டலில் நாங்கள் இருந்த அறையில் டெலிஃபோன் மணி அடித்தது. என் மகன் தான் எடுத்தான். என் மகன் குரலும் என் குரலும் ஒரே மாதிரி இருக்கும் டெலிஃபோன், அது பெரிய சௌரியம் எனக்கு. மறுபக்கம் இருந்து பிரைம் மினிஸ்டர் பேசினார். சார், உங்களுக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் போங்கள், எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்னார். என் மகன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னார். அவர் நினைத்து கொண்டார், நான் தான் தேங்க் பண்ணுறேன் என்று. எப்படியோ காரியம் முடிந்தது. சத்தியபரன், தேவனுடைய உண்மை என்னுடைய எல்லா அவிசுவாசங்களையும் தாண்டி நிற்கிற ஒரு உண்மை. நான் எவ்வளவு அவிசுவாசப்பட்டேன் பாருங்கள். ஆனால் இந்த பிரைம் மினிஸ்டர் கரெக்டாக தான் எவ்வளவு உண்மை உள்ளவர், சத்தியவர் என்பதை நிரூபித்தார். ஒரு மனிதர் அப்படி செய்யக்கூடுமானால் தேவன் நமக்கு அப்படி செய்ய மாட்டாரா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மனிதன் மனிதன், தேவன் தேவன். சொன்னதும் செய்ததும்
எல்லென்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று சொல்வார். சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று சொல்வார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடைய யான் இயேசு மீது வைப்பாசம், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாசம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு ஏறுகையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு ஏறுகையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் தொழுது கொள்ள வந்திருக்கும் இயேசு சுவாமி உண்மையுள்ளவர், முற்றிலும் உண்மையுள்ளவர், சத்தியவரர் என்பதை மனதில் வைப்போம். இரண்டாவது, எதிலெல்லாம் ஒரு உண்மையுள்ளவர் என்பதை காண்போம். முதலாவது, அவர் தம் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். எபிரேயர் 3:2 பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல அருமை இரட்சகர் இயேசுவும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆனால் ஒரு வேறுபாடு. எபிரேயர் 3:5 பாருங்கள், எண்ணாகமம் 12:7 பாருங்கள். 2 வசனங்களும் சொல்கின்றன, ஒரு பணிவிடைக்காரனாய் மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தார். ஆனால் 6ஆம் வசனம் எபிரேயர் 3:6 சொல்கிறது, நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவோ எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட தேவகுமாரனாக அந்த வீட்டில் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய வீடு என்று. தேவனுடைய வீட்டை இயேசு என்ன சொன்னார்? இது என் பிதாவின் வீடு என்றார். யோவான் 2:16 பாருங்கள், இது என் பிதாவின் வீடு என்றார். சென்னைக்கு நான் போன பிறகுதான் ஸ்டேட் பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் காலனியில் மெம்பராகி ஒரு சிறு வீடு கட்டினேன். அந்த வீட்டை கட்டினார்கள். கடைசியாக மொசைக் ஃப்ளோரிங் போட்டு கொண்டிருந்தார்கள். என் மகள் குட்டி ஏஞ்சல் அந்த வீடை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். அப்பொழுது அவளுக்கு வயது மிக மிக குறைவு, 4 வயது தான். அவள் அந்த வீட்டை பார்க்க போனாள். அப்பொழுது மழை, தெருவில் எல்லாம் மணல் எல்லாம் சேராயிருந்து 2 காலிலும் சேறு. அதோடு உள்ளே நுழைந்தார். அந்த மொசைக் போட்டு கொண்டிருந்த மனிதர் என் மகளுடைய காலை பார்த்ததும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார், அம்மா உள்ளே வராதம்மா, உன் காலில் இருக்கிற சேரெல்லாம் இந்த மொசைக் மேலே வந்துடும் என்று சொன்னார். கொஞ்ச நேரம் அப்படி நின்று யோசித்தா. அவள் சொன்னா, இது ஏன் வீடு, நான் உள்ளே வரதான் செய்வேன்னு சொன்னேன். அந்த சேர்த்து காலோடு உள்ளே போனான். அதே போலத்தான் நம்முடைய அருமை இரட்சகர் உரிமையோடு சொல்கிறார், இது என் பிதாவின் வீடு. கொஞ்சம் யோசித்து பாரு. நமது மத்தியில் இருக்கும் இயேசு அதே உரிமையோடு உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இது என் பிதாவின் வீடு, நான் அங்கே இருப்பேன். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், யோசித்து பார். காணக்கூடாத இறைவனை தேடி உலகமெல்லாம் மக்கள் ஓடும் நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரும் நாம் சுலபமாக அவரை நம்மண்டை பெற்று அவரை ஆராதிக்கிறோம். அதுவும் அவர் மகிழ்ச்சியோடு நமது மத்தியில் இருக்கிறார். இது என் பிதாவின் வீடு. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது. அதில் அவர் சொல்கிறார், நான் அவர்கள் மத்தியில்
உலாவி வாசம் பண்ணி மத்தியில் உலாவி அவள் தேவனாய் இருப்பேன். மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவாராம், மத்தியிலே உலாவுவாராம். என் அன்பிற்குரியவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே 7 பொன் குத்து விளக்குகள் இருந்தன, அதன் நடுவே ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2:1 சொல்லுகிறது, தேவகுமாரனாகி இயேசு அப்படி உலாவிக் கொண்டிருந்தார். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று எழுதியிருக்கிறது. நமது சபையின் மத்தியிலே ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார்? இது என் வீடு. ஒருவேளை உங்களை பார்த்து சொல்வார், இது பழைய வீடு, புது வீடு அங்கே கட்டி கொண்டு இருக்கிறீர்கள், அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் என்று சொல்வார். மட்டுமல்ல, மோசையிடம் கேட்டால் மோசே என்ன சொல்வான்? ஐயா, நான் ஒரு வேலைக்காரன், நான் ஐயாவை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்வான். எது கேட்டால். ஆனால் அவர் சொன்னார், யோவான் 14:14, இது என் வீடு, எங்கு நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லுங்கள். என் பேத்தி ஸ்வீட்டி காருண்யா பொறியியல் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கடி வருவாள். அங்கே ஹாஸ்டலிலே சில அருமையான பெண் விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவளை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அங்குதான் கிடப்பாள். திரும்பி நான் வரும்பொழுது வந்து விடுவாள். ஒரு தடவை சென்னையில் உள்ள ஒரு பெரிய அலுவலகத்திற்கு அவள் போன பொழுது அந்த விரிவுரையாளர், ஒரு பெண் விரிவுரையாளர் அங்கு வேலை செய்வதை பார்த்தார். அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் இங்கு வந்து விட்டீர்கள்? அவள் சொன்னார்கள், இது பெரிய வேலை, ரொம்ப சம்பளம் என்று. ஸ்வீட்டி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் திரும்பி நம்ம காலேஜுக்கு வந்துடுங்க, நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்துடுங்க, நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி நிறைய சம்பளம் தாரேன், எங்கள் அப்பாட்ட சொல்லி நிறைய சம்பளம் தாரேன் என்று சொன்னேன். என் அருமை இரட்சகர் இயேசுவும் அப்படித்தான் சொல்லி, நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் உண்மை உள்ளவர், நான் உண்மை உள்ளவர், என் வீட்டில் எங்கும் நான் உண்மை உள்ளவர். உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடத்தில் கேளு, நான் தருவேன். என் அன்பிற்குரியவர்களே, இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் நாம் ஜெபம் செய்கிறோம். தயவு செய்து உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு எந்த இடத்தில் நாம் ஜெபம் செய்தாலும் ஒருவேளை கேட்கப்படாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய வீட்டில், என் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் வீட்டில், அவர் வாசம் பண்ணும் வீட்டில், அவர் உலாவிக் கொண்டிருக்கும் வீட்டில் அவர் சொல்கிறார், எதையும் கேளு. ஸ்வீட்டி சொன்னது போல எங்கள் அப்பாட்ட சொல்லி நல்ல சம்பளம் தர சொல்கிறேன் என்று உரிமையோடு சொன்னது போல அவர் சொல்கிறார். யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தயவு செய்து இன்று உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நான் கேட்பேன், அவர் எனக்கு தருவார். என்ன சந்தோஷம் பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக போகட்டும். அவர் உண்மையுள்ளவராக நமது மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும் அவர் இன்னும் ஒரு காரியத்திலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 10:23 பாருங்கள். எபிரேயர் 11:11 பாருங்கள். 2 வசனங்களும் சொல்கின்றன, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நம்முடைய கையில் இருக்கும் வேத புஸ்தகத்தில் என்னென்ன காரியங்களை குறித்து வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அத்தனையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சொன்னால் சொன்னது தான். 2 கொரிந்தியர் 1:20 பாருங்கள். வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் முற்றிலும், அனைத்தும், ஒன்று குறைவுபடாமல் அனைத்தும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே தான் இரட்சகர் சொன்னார், என் நாமத்தில் எதையும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதையெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் என் பிதா
வாக்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் ஆலயத்தை பற்றி என்ன தெரியுமா? சற்று முன்பு நாம் வாசிக்க கேட்ட பாடத்தில் 2 நாளாகமம் 7:15-16 தான். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். என் கண்கள் எந்நாளும் இருக்கும், என் நாமம் இங்கே இருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தேவன் உண்மை உள்ளவர், இயேசு ரட்சகர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் காதுகள் திறந்தே இருக்கு. தயவு செய்து உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். நான் இப்பொழுது ஜெபிப்பேன், தேவனுடைய காது திறந்திருக்கு என்று வைராக்கியத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்தான் சொன்னார், நம்முடைய போதகர் நமக்கு சொல்லவில்லை, தேவன் தான் சொல்லியிருக்கிறார். நான் இப்படி என் காதை திறந்து வச்சிருப்பேன்ப்பா என்று. என் தாய் எனக்கு எப்பொழுதும் உற்சாகத்திற்காக சில காரியங்களை சொல்வார். என் தாய் மிக குறைந்த வயதாக இருக்கும் பொழுதே அவருடைய திருமணம் ஆயிற்று. எனவே முதல் பிரசவத்தை குறித்து ஒரே பயம், நடுக்கம். ஒரு நாள் ஆலயம் திறந்திருந்த பொழுது யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகமான பிரசவத்தை தந்து அதுவும் ஒரு ஆண் குழந்தையாக நீர் கொடுத்தார். அந்த குழந்தையை நான் உமக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாய் கொடுப்பேன், எந்நாளும் அவன் உம்மை செவிப்பான் என்று சொன்னார்களாம். நாட்கள் கடந்தன, நான் பிறந்தேன். எனக்கு 1.5 வயது ஆன பொழுது எனக்கு பயங்கரமான போலியோ நோய் வந்து வலது கால் நடக்க முடியாமல் போயிட்டு எல்லா வைத்தியர்களும் டாக்டர்களும் சொன்னார்கள், அவன் நடக்க மாட்டான். ஐயோ, என் தாயின் உள்ளம் உடைந்தது. ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் ஆலயத்திற்கு கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக என்னை உயர்த்தி காண்பித்து, ஆண்டவரே, நான் கேட்டு பெற்ற பிள்ளை தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொன்னேனே, ஏன் அவனை நொண்டியாக்க மாற்றிவிட்டேன்? அவன் காலை திரும்பத்தார், அவன் உமக்காக உழைப்பான். தேவன் அந்த கூக்குரலை கேட்டார். அப்படி என் கால்கள் திரும்பிற்று. நான் 10வது பாட வகுப்பில் படித்து கொண்டிருந்த பொழுது, 10th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்த பொழுது, மைக்கேல் ஹாலிஸ் என்ற ஒரு பக்தியுள்ள தேவனுடைய கிருபையினால், இரக்கத்தினால், ஆசினால் நிறைந்த ஒரு பேராயர் சென்னையில் இருந்தார். ரைட் ரெவரண்ட் மைக்கேல் ஹாலிஸ். அவர் எங்கள் ஊருக்கு வந்தார். திடப்படுத்தல் ஆராதனை என்று சொன்னார்கள். என்னுடைய தாய் என்னையும் ஒழுங்காய் அனுப்புவார்கள். அந்த போதகர் மிக கண்டிப்பானவர், நிறைய படித்து ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு ஒரே வெறுப்பு. நல்ல வேளையாக திடப்படுத்தல் ஆராதனை முன்பதாக எனக்கு நல்ல சுகவீனம் வந்துவிட்டது. நான் நினச்சேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்ம படிக்கவும் வேண்டாம், இதுக்கு போகவும் வேண்டாம். துரதிர்ஷ்டவசமாக நோய் நல்லாகி போச்சு. எங்கள் அம்மா உருக்கமாக ஜெபித்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டார், நானும் முழங்கால் படிக்கிட்டேன். என் தாயின் ஜெபத்தை பாருங்கள். அவர் என் மேல் தன் கையை வைத்தார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கண்கள் மூடிதான் இருக்கின்றன. ஆனால் பரலோகத்தில் இருந்து மின்னல் போற ஒரு ஒளி அடித்தது. எங்க இருக்கிறேன்னே எனக்கு தெரியல. நல்ல வேளையாக பக்கத்தில் இருந்த ஆற்று அந்த கம்பியை இறுக பிடித்து கொண்டேன். அன்றுதான் நான் உணர்ந்தேன், தேவன் தம்முடைய
பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 11:4, ஆபக்கூக் 2:20 அப்படி சொல்லுகின்றது. என் தாயின் ஜெபம், அந்த ஜெபத்தை கேட்க தேவனுடைய காதுகள் திறந்தே இருந்தன. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டாரா? அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அவருடைய காதுகள் திறந்தே இருக்கின்றன. தைரியமாயிருங்கள். ஆலயத்திற்கு பாருங்கள். ஆராதனையில் தான் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. யாரும் இல்லாத நேரம் பாருங்கள். ஒரு தனிமையாக உட்கார்ந்திருப்பார். அவரிடம் உங்கள் குறைகளை சொல்லலாம். கவனமாய் கேட்பார், பதில் தருவார். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தில் இருக்கும் இந்த ஆண்டவர் நம்மை அழைப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 பாருங்கள். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எதற்கு அழைக்கிறார்? இயேசு கிறிஸ்து எதற்கு அழைக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4:7 பாருங்கள். தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று நம்மை அழைக்கிறாரா? லேவியர் 22:32 சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என்னிடம் பாருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த அழைப்பு உண்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:9 பாருங்கள். நாம் நம்முடைய குற்றங்களை, அக்கிரமங்களை, பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டால் அவைகளை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று அழைத்தவர் நம்மை பரிசுத்தமாக்க அவளோடு காத்திருக்கிறார். ஆலயத்தில் வந்து பரிசுத்தம் பெறுவது எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். எத்தனை பேர் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுகிறார்கள், எங்கெல்லாம் போகிறார்கள், இன்னும் செய்யக்கூடாத காரியம், முடியாத காரியங்களை செய்கிறார்கள், பாவம் நீங்க வேண்டுமே என்று. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த பிலாத்தினுடைய உள்ளம் அவனை வாட்டியதான், வேதனைப்படுத்தியது. அவனுடைய பதவியும் பறிபோயிற்று. ரோம அரசாங்கம் அவனை தூக்கி எறிந்தது. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் மலைக்கு போனான். ஒரு குறிப்பிட்ட மலையின் அடிவாரத்தில் பல நாட்கள் கழித்தான். அவன் சொன்னானா, இந்த ஆல்ப்ஸ் மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தெள்ளம் தெளிவான பனி நீர் என் பாவங்களை கழுவாதா, என் அக்கிரமங்களை கழுவாதா, குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று கதறி கதறி அழுது அங்கேயே மரித்து போனான். இன்றும் அந்த மலை இருக்கிற, அந்த மலைக்கு பெயர் பிலாத்துவின் மலை, த மவுண்ட் ஆஃப் பைலட். ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், என்னிடம் வா, திருப்பூரில் உள்ள சிஎஸ்சி ஆலயத்திற்கு வா, அங்கே உட்கார்ந்திருக்கிறேன்,
நான் உன் பாவத்தை மாற்றட்டும் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாக்கியவான், பாக்கியவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்னொரு காரியத்திற்கும் அழைக்கிறாரா? 1 கொரிந்தியர் 1:9 பாருங்கள். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைக்கிறாரா? 1 யோவான் 1:3 பாருங்கள். அங்கே யோவான் சொல்கிறார், எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாங்கள் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் ஐக்கியமாய் இருக்க முடியுமா? அதற்குத்தான் திருப்பந்தியை திருச்சபையிலே நியமித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 11:24-25 சொல்கிறது, அருமை இரட்சகர் தாம் காட்டி கொடுக்கப்படும் அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்தார், பெற்று தன் சீஷர்களுக்கு கொடுத்து, உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாக இருக்கிறது. அதே போல பாத்திரத்தை எடுத்தார், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். லூக்கா 22:20 அப்படி சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். திருப்பந்தியில் சேரும் முன்பதாக அவரை நினைவு கூறுகிறோம். போதகர் சொல்கிறார், உனக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம், உனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம். பாத்திரத்தை ஆசீர்வதித்து சொல்கிறார். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போமா? நன்றாக கவனிங்கள். 1 கொரிந்தியர் 10:16-17 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் ஒரே சரீரம், ஒரே அப்பமாய் இருக்கிறோம். நம்மில் வெவ்வேறு விதமான மக்கள் உண்டு. படித்தவர் உண்டு, படிக்காதவர் உண்டு, வேலை பார்த்தவர் உண்டு, வணிகர்கள் உண்டு, தொழிலதிபர்கள் உண்டு, பலவிதமான வேறுபாடு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் ஒரே சரீரம், ஒரே அப்பம். அந்த சரீரத்தை பங்கு பெறும் பொழுது, அப்பத்தை எடுத்து ஜெபத்தோடு நடுக்கத்தோடு புசிக்கும் பொழுது, திரு இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது ஒரே சரீரமாய் மாறுகிறோம். நமக்கும் தெரியாமல் மாறுகிறோம். புதுக்கோட்டை என்ற இடத்தில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்திற்கு போயிருந்தேன். அங்கே பெலிக்கன் என்ற ஒரு பட்சியின் உருவத்தை வைத்திருக்கிறார். அதற்கு நீள அலகு இருக்கிறது, பயங்கரமான அலகு, கத்தி போல் இருக்கிறது. அதற்கு குட்டிகள், சின்ன சின்ன குட்டி பெலிக்கன்ஸ் பிறக்கும் பொழுது அந்த குட்டிகளுக்கு உணவு என்ன தெரியுமா? தாயின் இரத்தம். ஒவ்வொரு குட்டி பெலிக்கனும் அந்த பறவையும் வந்து பசித்தவுடன் தாயின் மார்பில் தன்னுடைய கூர்மையான அலகினால் குத்துகிறது. அந்த இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறது. வளரு மட்டும் அதையே குடித்து 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 அது வளர்கிறது. தாய் பறவை ஏதாவது சொல்லுகிறதா? ஏன் என் உயிரையை வாங்குகிறாய்? லேவியர் 17:11 சொல்லுகிறது, மனுஷனுடைய உயிர் ஜீவன் அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அந்த தாய் பறவை சொல்லுகிறதா, ஏன் என்னை கொல்லுகிறாய்? ஏன் அந்த 5 பேரும் சேர்ந்து என்னை கொல்லுகிறீர்கள்? இல்லை இல்லை, நன்றாய் குடியுங்கள், உங்களுக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன், என் இரத்தத்தை உறிஞ்சி குடியுங்கள். உயிரோடு எழுந்த என் அருமை இரட்சகர் இயேசுவை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரலோகத்திலே அங்கும் அவருடைய சரீரத்தில் காயம் அப்படியே இருக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் அங்கு காணப்படுகிறார். எவ்வளவு வேண்டுமோ குடியுங்கள், நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும். உனக்காய் சிந்தப்பட்ட என் ரத்தம், என் ரத்தம். எதற்கு? தம்மோடு ஐக்கியமாய் வைத்துக் கொள்வதற்கு.
இனி பாவத்திற்கு போகாமல் இருப்பதற்கு, இனி அக்கிரமம் செய்யாமல் இருப்பதற்கு, இதையும் மீறி நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்கு, நரக அக்னியில் வேகாமல் இருப்பதற்கு, பின்வாங்காமல் இருப்பதற்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார். தன்னோடு ஐக்கியமாயிருக்க நம்மை அழைக்கிறார். நாம் ஆலயத்திற்கு வருகிறோமா? நம்மை நாமே பரிசோதித்து திருப்பந்தியில் சேர்கிறோமா? சேரும் பொழுது அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை எண்ணி, ஆண்டவரே, நான் உடைய மனதை நோகச் செய்ய மாட்டேன், இனி நான் உடைய மார்பை குத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன், யூதாஸ் போல உம்மை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறோமா? அது ஒன்றுதான் அவருக்கு வேண்டும். மரியான் உபதேசியார் என்று ஒரு கேட்டிகிஸ்ட் இருந்தார் சின்ன கிராமத்தில். அவர் மாதம் ஒரு விசை போதகர் வரும்பொழுது அவர் எல்லாருக்கும் திருப்பந்தியை வைத்து அப்பத்தையும் திராட்சையும் கொடுக்கும் பொழுது உதவி செய்வார். மற்ற நேரம் எல்லாம் மரியான் உபதேசியார் தான் எல்லாம் செய்ய வேண்டும். அந்த ஆலயத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரு சிறு மனஸ்தாபம், ஆலயத்திற்கு வருவதை நிறுத்தி கொண்டார். மரியான் உபதேசியாருடைய உள்ளம் உடைந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது. போதகர் வர இருக்கிறார், திருப்பந்தி கொடுக்க ஆயத்தமாய் வருகிறார் என்று அவருக்கு தெரியும். இந்த ஒரு மனிதன் வரமாட்டேன் என்கிறாரே என்ற கவலை அவருக்கு. அழகிய ஒரு பாடலை எழுதி, அன்பின் வீரொந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் தூயர் போமே, இருதயம் சுத்த திடனாமே, இன்பம் மிகும் தேவ அன்பில் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கடைசியாக தேவன் நம்முடைய சோதனையில் நம்மை காக்க உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் உண்மை உள்ளவர். சோதனையோடு கூட சோதனை தப்பும் ஒரு மார்க்கத்தையும் உண்டாக்குவார். இதே காரியத்தை 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கலாம். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமையிலிருந்து விலக்கிக் கொள்வார். சில மாதங்களுக்கு முன்பதாக த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஒரு திரைப்படம் வெளியே வந்தது. உலகம் முழுவதையும் அசைத்தது. கிறிஸ்து இயேசுவின் கடைசி 12 மணி நேரத்தில் ஒரு பட்ட பாடுகளை அது சித்தரித்தது. இதை எடுத்தவருடைய பெயர் மெல் கிப்சன். ஏன் அந்த படத்தை அவர் எடுத்தார் தெரியுமா? ஆஸ்திரேலியா நாட்டில் ஒரு வாலிபனாக ஒரு வேலைக்கு போனார். ஒரு நாள் வேலை செய்து திரும்பும் பொழுது சில கொடியவர்கள் அவரை வழிமறித்தார். உன்னிடம் இருக்கும் பணத்தை கொடு என்றார். அவர் தர மறுத்தார். அதற்காக அவரை பிணம் போல் சாகும் வரை அடித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். பிணம் ஒன்று இங்கு கிடக்கிறது என்று அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் போலீஸாருக்கு சொல்ல போலீஸார் விரைந்து வந்தார்கள். இந்த பணத்தை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்கார் சொன்னார், கொஞ்சம் மூச்சு வருதே என்று. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் டாக்டரிடம் மிகவும் கேட்டுக்கொண்டார்கள். மிக கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றினார். ஆனால்
பல பல வாரங்கள், பல பல சஸ்திர சிகிச்சைகள். காரணம், உடல் முழுதும் போயிட்டு. இந்த நர்ஸ் சொன்னாள், where is his face? அவருடைய முகம் எங்கே? முகம் முழுவதும் கூழ் போல ஆகிவிட்டது. பல வாரங்கள், பல மாதங்கள் ஏராளம் சர்ஜரி அறுவை சிகிச்சை என்று செய்து உயிரை காப்பாற்றினார். அவருடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தார். ஒரு மிருகம் போல இருந்தது. கதறி அழுதார். ஒரு இடத்திலும் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு சர்க்கஸில் அவரை சேர்த்து கொண்டார். மிருகங்களோடு அவரும் வருவார். அவருக்கு பெயர் a man without a face, முகமற்ற மனிதன் என்று அவரை அறிமுகம் செய்வார்கள். இது மனிதனா மிருகமா என்று பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படிக்கு அவருடைய முகம் இருந்தது. a man without a face. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ஒரு கத்தோலிக்க ஆலயத்துக்குள் நுழைந்தார். யாரும் இல்லை. ஒரு பெஞ்சில் முழங்கால் படியிட்டார். ஓ என்று கதறி அழுதார். I am a man without a face. Lord help me. கதறி அழுதார். அழுது முடித்தார். அருகில் யாரோ தன்னை அணைத்திருப்பதை கண்டார். அந்த ஆலயத்தினுடைய குரு அவரை அணைத்துக் கொண்டிருந்தார். தன் அறைக்கு கூட்டிக் கொண்டு போனார். அவருடைய கதையை பொறுமையாய் கேட்டார். அவர் சொன்னார், நீ எனக்கு 2 காரியத்தை வாக்கு பண்ண வேண்டும். ஒன்று, ஆலயத்திற்கு ஒழுங்காய் வர வேண்டும். 2வது, தேவனுடைய கிருபையின் மீது பூரணமாய் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். செய்கிறேன் என்று தலையாட்டினார். அந்த குருவுக்கு தெரிந்த மிக பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் அவரை சரியாக்க முன் வந்தார். பல மாதங்கள் அவருடைய முகத்தை பல அறுவை சிகிச்சை செய்து சரி செய்தார். இறுதியில் அவர் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்த பொழுது பரவசம் அடைந்தார். பழைய முகம், பால்வடியும் முகம், பற்கள் எல்லாம் அழகிய பற்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு போனார். திரைப்பட உலகில் நுழைந்தார். எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி, எல்லார் கொடுத்த தைரியத்தை மீறி ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தின் பெயர் என்ன தெரியுமா? A man without a face. The man without a face, முகமற்ற மனிதன். அந்த படம் பல மாதங்கள் ஓடியது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவர் கொண்டு வந்தது. அதை வைத்துதான் அவர் சொன்னார், எனக்கு இந்த முகத்தை கொடுத்த என் அருமை இரட்சகருடைய முகம் ஐயோ வேதனையினால் அழுக்கு படிந்து அகோரமாய் காணப்படுகிறது. அதை உலகம் அறிய வேண்டும். அவர் அதை கடந்து போனதினால் என் முகம் பால்வடி முகமாயிற்று. முகம் மற்றிருந்த எனக்கு ஒரு புது முகம் வந்தது. எனவே நான் அதை பட்ட பாடுகளை படம் எடுக்கட்டும் என்று சொன்னேன். எல்லாரும் சொன்னார்கள், ஒரு நாள் கூட இது ஓடாதப்பா என்று. ஆனால் முதல் நாளில் மட்டும் $430 மில்லியன் அவருக்கு வந்தது. A man without face. உங்கள் சோதனை அருமை இரட்சகருக்கு தெரியும். எபிரேயர் 2:18 பாருங்கள். நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்மை போல பாடுபட்டவர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். உங்கள் இருதயங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆலயத்திற்கு வரும் நான் உண்மையற்றவள். ஆனால் நான் காணப்போகும் என் அருள்நாதர் இயேசு உண்மையுள்ளவர். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவரிடம் போய் என் குறைகளை சொல்வேன், தேவைகளை சொல்வேன், ஜெப குறிப்புகளை சொல்வேன். அவர் கேட்பார், என்னை தம்மண்டை எடுத்துக்கொள்வார், என்னை தன் மகள் என்பார், மகன் என்பார். அது எனக்கு போதும். அவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு போதும். இதை மனதில் வைத்து ஆலயத்திற்கு வாருங்கள். போதகரை பார்க்க அல்ல,
பிரசங்கம் பண்ணுறவர்களை பார்க்கல, பாடகர்களை பார்க்கல, அவைகளெல்லாம் பிறகு. இவர்களுக்கு பின்னால் வேறொரு நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய பரமபிதா, நம் தந்தை, உண்மை உள்ளவர். நாம் அவரை நம்பலாம், அவரை நம்பலாம். உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் செய்வோம். தயவு செய்து உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த உலகத்திலே எல்லாம் தலைகளாக போனால் நான் ஆலயம் போவேன். ஆலயத்திலே உண்மையுள்ள என் ஆண்டவர் வீற்றிருக்கிறார், எனக்கு உதவி செய் என்று சொல்வோம். அப்படியே அவர் உதவி செய்வார். நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்கோலிலன் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்கோலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையில கைகண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. எங்கள் அருமை பிதாவே, நீர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா, நீர் உண்மையுள்ளவர் என்று சொல்லியிருக்கிறேன். உமது பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை நம்பி என்னென்ன காரியங்களை உடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அப்படியெல்லாம் கொடுமப்பா, ஒன்று விடாமல் கொடுமப்பா. அப்பா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி இன்று இந்த 14ஆம் தேதி இந்த ஆலயத்தின் உள்ளேயோ வெளியேயோ மேலேயோ இருக்கிற மது பிள்ளைகள் கண்ணும் கருத்துமாய் கண்ணீரோடு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் தாரும், அத்தனையும் தாரும், அத்தனையும் தாரும். ஒவ்வொரு ஜெப விண்ணப்பம் என்று பரலோகத்தில் கேட்கப்படுவதாக, பரலோகத்தில் அவர்களுக்கு பதில் வருவதாக. அவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், தேவைகள் பரலோகத்தில் அருளப்படட்டும், பயங்கள் திகில்கள் அகலட்டும், அவளுக்கு விரோதமாக அவளை கொண்டு போடுவோம் என்று எழுந்து நிற்கிற பிசாசுகள் ஒளியட்டும், துர்க்குணரான பொல்லாத மனிதர்கள் அகலட்டும், மந்திர தந்திர சக்திகள் ஒளியட்டும், நோய்கள் தீரட்டும், வலிகள் தீரட்டும், பண கஷ்டம் தீரட்டும், கடன் தொல்லை தீரட்டும், வேலையில்லா திண்டாட்டம் தீரட்டும், பசி பட்டினி தீரட்டும், வறுமை தரித்திரம் தீரட்டும், குழந்தை இல்லை என்ற பிரச்சனை தீரட்டும், கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ள கருத்து வேறுபாடுகள் தீரட்டும், குடும்பத்தில் உள்ள சண்டைகள் சச்சரவுகள் தீரட்டும். எனக்கு வீடு இல்லை, வேலை செய்ய இடமில்லை என்று கலங்குகிற கலக்கம் நீங்கட்டும். பரலோகம் திறக்கட்டும், இப்பொழுது பரலோகம் திறக்கட்டும், பரலோகம் திறக்கட்டும், பரலோகம் திறக்கட்டும், பரலோகம் திறக்கட்டும். பரலோகத்தின் நடுவில் இருந்து ஆலயத்தின் மேல் கண்களை வைத்திருக்க ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்கள் போதர்கள் இருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பேராயரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் மூப்பர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை மட்டுமல்ல கைதொட்டு செய்கிற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதியும், சபையின் மக்களை ஆசீர்வதியும். முனைந்து நின்று புது ஆலயத்தை கட்ட ஆவலோடு இருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியே விசாரியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு இன்று 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 இப்பொழுது ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தோடு போகட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் சீக்கிரமாய் நடக்கட்டும். இந்த வாரமே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும்,
வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெரு மழை போல் பொழிந்தருள்வீராக. எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.